Good morning, friends. சொச்சாமான காலை வணக்கம். வெல்கம் டு மார்னிங் மார்வல் கம்யூனிட்டி சேவஸ் கிளப். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் இதயத்தின் மாயாஜாலம். சரிங்களா? ஸோ அந்த அந்த மாயாஜாலம் எங்கே நம்ம ஃபீல் பண்ண முடியும், ஃபீல் பண்ணுறோமா, அதை எப்படி ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் ரோண்டா பேரன் நமக்கு அழகாக சொல்லியிருக்காங்க. அதை பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்கறதுக்கு முன்னாடி வழக்கம் போல நம்ம ப்ரேயரோட ஸ்டார்ட் பண்ண போகிறோம். லெட்ஸ் ஸ்டார்ட் வித் ப்ரேயர். மன்னிப்பு பிரேயர். பிரபஞ்சத்தின் படைப்புகளிடம் நான் மனதார கேட்கும் மன்னிப்பு இதுதான். நானோ, எனது குடும்பமோ, முன்னோர்களோ, உறவினர்களோ தங்களையோ, தங்களது குடும்பத்தையோ, தங்களது முன்னோர்களையோ, தங்களது உறவினர்களையோ எண்ணங்களாலோ, வார்த்தைகளாலோ அல்லது செயல்களாலோ எப்பொழுதாவது காயப்படுத்தி இருந்தால் அதற்காக நான் மனதார மன்னிப்பு கேட்கிறேன். இந்த மன்னிப்பு என்ற தீயில் இதுநாள் வரை தடையாக இருந்த எதிர்மறை அதிர்வுகள் சுத்திகரிக்கப்படட்டும். எதிர்மறை ஆற்றல்கள், தேவையற்ற தடைகள் எரிக்கப்படட்டும். சுத்திகரிக்கப்பட்ட நேர்மறை அதிர்வுகளை நான் இப்பொழுது நன்றாக உணர்கிறேன். அடுத்தது பிளஸ்ஸிங் பிரேயர். நாளுக்கு நாள் செல்வம் என்னிடம் பெருகிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நான் ஞானத்திலும் செல்வத்திலும் வளர்ந்து கொண்டிருக்கிறேன். நான் தினமும் பொருளாதார ரீதியாக வேகமாக முன்னேறி வருகிறேன். முடிவில்லா பேரறிவு எனது அனைத்து நிதி பரிவர்த்தனைகளையும் நிர்வகிக்கிறது மற்றும் கண்காணிக்கிறது மற்றும் நான் எதை செய்தாலும் அது செழிக்கும்படி செய்கிறது. பிரபஞ்சமே அனைத்துக்கும் ஆதாரம். அங்கிருந்து செல்வம் என்னிடம் தாராளமாக ஏராளமாக கிடைத்து கொண்டிருக்கிறது. நான் எப்பொழுதும் எனது உண்மையான மதிப்பை உணர்ந்து வந்திருக்கிறேன். நான் என் திறமைகளை இலவசமாக மற்றவர்களின் நலனுக்காக கொடுக்கிறேன். அதற்காக அற்புதமாக தெய்வீகமாக ஈடு செய்யப்பட்டிருக்கிறேன். எனது ஆசீர்வாதத்தின் ஆதாரம் பிரபஞ்சம். எனது தேவைகள் அனைத்தும் ஒவ்வொரு தருணத்திலும் சரியாகவும் விரைவாகவும் பூர்த்தி செய்யப்படுகின்றன. அடுத்து போனோ பிரேயர். இது கவனச்சிதைவு இல்லாமல் உணர்வுபூர்வமாக செய்யணும். மை டியர் மணி, ஐ எம் சாரி. ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. தேங்க் யூ. ஐ லவ் யூ. மை டியர் மணி, I am sorry. Please forgive me. Thank you. I love you. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. My dear money, I am sorry. Please forgive me.
Thank you. I love you. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. Thank you. Thank you. Thank you. அடுத்து வாட்டர் பிரேயர். நீரின்றி அமையாது உலகு, நீரின்றி அமையாது உழவு, நீரின்றி அமையாது உணவு, நீரின்றி அமையாது உயிர். நீருக்கு நன்றி. நான் பிறப்பதற்கு முன்பும் பிறந்த பிறகும் எப்பொழுதும் என்னுடன் பயணிக்கும் நீருக்கு நன்றி. உண்பதற்கு நல்ல உணவுகளை உண்டாக்கி கொடுப்பதும் தானும் உணவாக இருக்கும் நீருக்கு நன்றி. தினமும் எனது உடல் தூய்மைக்கு மட்டுமல்லாமல் உள்ள தூய்மைக்கும் காரணமான நீருக்கு நன்றி. உமிழ்நீரில் ஆரம்பித்து உடலில் உருவாகும் அத்தனை சுரப்பிகளும் சரியான விதத்தில் சுரந்து சீராக இயங்க காரணமான நீருக்கு நன்றி. எல்லா செல்களுக்கு உள்ளேயும் வெளியேயும் நீக்கமர நிறைந்திருக்கும் நீருக்கு நன்றி. எனது உடலின் இரத்தம், செல்களின் இயக்கம், செரிமானம், பாதுகாப்பு, கழிவுநீர் வெளியேற்றம் என அத்தனைக்கும் ஆதாரமாக இருந்து ஆரோக்கியத்திற்கு அடிப்படையாக இருக்கும் நீருக்கு நன்றி. உண்ணும் உணவு உள்ளே செல்வதற்கும் சத்தாக மாறி உறிஞ்சப்படுவதற்கும் மூல காரணமான நீருக்கு நன்றி. நான் சுறுசுறுப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதற்கு உதவும் நீருக்கு நன்றி. நான் வாழும் உலகில் உள்ள அத்தனை சிருஷ்டிக்கும் அடிநாதமாக விளங்கும் நீருக்கு நன்றி. உடல் வெப்பநிலையை சீராக வைப்பதற்கும் முக்கிய உறுப்புகளை பாதுகாப்பாக வைப்பதற்கு உதவும் நீருக்கு நன்றி. எனக்கு பயன்படும் மற்ற உயிர்கள், தாவரங்கள் என அனைத்துக்கும் ஆதாரமாக விளங்கும் நீருக்கு நன்றி. எனது எண்ணங்களை பிரபஞ்சத்திற்கு எடுத்துச் சென்று வேண்டியவற்றை கொடுக்க வைக்கும் நீருக்கு நன்றி. நான் என்னை முழுமையாக நம்புகிறேன். எனது கனவுகளை முழுமையாக நம்புகிறேன். எதையும் சாதிக்க முடியும் என்று எப்பொழுதும் நம்புகிறேன். எனது உடல் உறுதிக்கு மட்டுமல்லாமல் உள்ள உறுதிக்கும் காரணமான நீருக்கு நன்றி. எப்பொழுதும் நேர்மறையான எண்ணங்கள், நேர்மறையான உணர்வுகள், நேர்மறையான செயல்கள் மட்டுமே கவர்ந்திருக்கும் நீருக்கு நன்றி. பணம் உள்பட அனைத்து செல்வங்களும் என்னை நோக்கி அபரிமிதமாக வந்து கொண்டிருக்க காரணமான நீருக்கு நன்றி. நீர் இல்லாமல் நான் இல்லை, நீர் இல்லாமல் எதுவும் இல்லை. நீருக்கு நன்றி, நீருக்கு நன்றி, நீருக்கு நன்றி. அடுத்து சக்ரா தியானம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது மூலாதாரம். இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைனல் கார்டோட எண்டு, பிறப்புறுப்புக்கும் ஆசனவாய்க்கும் நடுவில். நிறம் வந்து சிவப்பு. இதோட பிஜ மந்திரம் பார்த்தீங்கன்னா லம், லா இம் லம். நல்லா மூச்சு இழுத்துட்டு லம் 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 அடுத்து பிரணவம். நம்ம தொப்புளுக்கு கீழே நிறம் வந்து ஆரஞ்சு. பிஜ மந்திரம் வம், வா இம் வம். நல்லா மூச்சு இழுத்துட்டு வம்
அடுத்து மணிபூரம், தொப்புள் கொடிக்கு மேலே, நிறம் மஞ்சள். இதோட பிஜ மந்திரம் ரம் ரா இம், ரம். நல்லா மூச்சு இழுத்துட்டு ரம். ரம். அடுத்தது அநாகதம், நெஞ்சுக்குழி, நிறம் பச்சை, பிஜமந்திரம் எம் யா இம், எம். நல்லா மூச்சு இழுத்துக்கிட்டு யம். 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 அடுத்து விசுக்தி, இடம் தொண்டைக்குழி, நிறம் பார்த்தீங்கன்னா வெளிர் நீலம், பிஜமந்திரம் ஹம் ஹா இம், ஹம். மூச்சு நல்லா இழுத்துக்கிட்டு ஹம். 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 அடுத்து ஆக்னா, நெற்றி பொட்டு, பொட்டு வைக்கிற இடம். நிறம் வந்து கருநீலம், பிஜமந்திரம் ஓம் ஓ இம், ஓம். மூச்சு நல்லா இழுத்துக்குங்க. ஓம். அடுத்தது சகசாரா, உச்சந்தலை, உச்சியில, நிறம் பார்த்தீங்கன்னா ஊதா நிறம், பிஜமந்திரம் ஔம் ஔ இம், ஔம். மூச்சு நல்லா இழுத்துக்கிட்டு ஹௌம். ஹௌம்.
நார்மல் மூச்சு, மூச்சு நல்லா மெதுவாக இழுத்து அப்படியே மூச்சு விடணும். இப்போ உங்கள் உடம்பு எல்லாமே அப்படியே ரிலாக்ஸ் ஆகிறத வந்து நீங்கள் பார்ப்பீங்க. அந்த பிராணம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மூலாதாரத்திலிருந்து உச்சந்தலை வரைக்கும் அந்த பிராணம் பரவுறத வந்து உணர்வீங்க. பிராணம் அந்த ரத்த ஓட்டம் உங்கள் உடல் முழுக்க பரவுறத உங்களால் உணர முடியும். ரொம்ப ரிலாக்ஸாக வந்து ஃபீல் பண்ணுவீங்க. இப்போ உங்கள் உள்ளங்கையை வந்து சூடு பறக்க தேய்ச்சிட்டு உங்கள் கண்களில் அப்படியே ஒத்திக்கணும். அப்புறம் மெதுவாக கண்களை திறந்து உங்கள் உள்ளங்கை விரல் நுனி வரைக்கும் பார்த்துட்டு முடிச்சுக்கலாம். நன்றி நன்றி. என்ன பண்றேன்னு தெரியாது. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் உற்சாகமான காலை வணக்கம். சம்பந்தம் சார், சில பேர் வந்து மியூட் பண்ணாம இருக்கு, மியூட் பண்ணிடலாமா? அதே மாதிரி செந்தில்குமார் லோனாதன் என்ன வந்து கொஞ்சம் ஹோஸ்ட் பண்ணுங்களேன், கோ ஹோஸ்ட் பண்ணிருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சுமீர் உற்சாகமான காலை வணக்கம். இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சேவர்ஸ் கிளப்ல இதயத்தின் மாயாஜாலம், சரியா? ஸோ வந்து அந்த நன்றி உணர்வு தான் இதயத்தோட ஒரு நினைவு அப்படின்னு வந்து இந்த சாப்டர் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம நம்ம அந்த நன்றி உணர்வு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உணர்வு பூர்வமா இதயபூர்வமா வந்து அதை ஃபீல் பண்ணணும், நம்ம ஹார்ட்ல இருந்து ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிறதான் வந்து இந்த சாப்டரோட முக்கியத்துவம். ஸோ வந்து அவங்க அந்த நன்றி உணர்வு எவ்வளவு ஃபீலிங்ஸோட உணர்வு பூர்வமா நீங்க பண்றீங்களோ அந்த அளவுக்கு அந்த அபரிமிதம் வரும். Recording in progress. அப்படிங்கிற விஷயங்களை தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிற 28 சாப்டர்லையும் சொல்லிட்டு இருக்கிற விஷயங்கள் வந்து அதுதான், சரிங்களா? ஸோ வந்து நம்ம இதயத்துல எப்பங்க நம்ம ஒரு ஃபீலிங் அப்படிங்கிறது இதயத்துல வந்து எப்போ ஒரு ஃபீலிங் வரும்? ஸோ இதயத்துல ஃபீலிங் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு பிடித்தவங்களை பார்க்கும்போது வந்து அந்த ஃபீலிங் வந்து வரும். அல்லது வந்து பாத்தீங்கன்னா எதிர்பார்க்காம நம்ம சில விஷயங்கள் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை வந்து நம்ம ஃபீல் பண்ணுவோம். அல்லது நம்ம ரொம்ப நாளா வீட்டுக்கு வராம இருக்கிறவங்க, நமக்கு பிடிச்சவங்க வீட்டுக்கு திடீர்னு வர்றாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த நன்றி உணர்வு வந்து நம்ம அந்த ஹார்ட்ல வந்து ஃபீல் பண்ணுவோம், சரியா? ஸோ அது மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்கூல் பசங்க, காலேஜ் பசங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் லவ் அப்படின்னு வரும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை வந்து அதை ஃபீல் பண்ணுவாங்க, உணர்வாங்க, சரியா? ஸோ நம்ம ஹார்ட்ல எப்போ ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஃபீலிங்ஸ் அக்கேஷனலா நமக்கு அது வந்து வரும், சரிங்களா? பட் வந்து பாத்தீங்கன்னா லைஃப்ல நம்ம நம்ம அந்த அபரிமிதம் அப்படின்னு ஒன்று உண்டாகணும். நம்ம அந்த மணி அட்ராக்ட் பண்ணணும், அடுத்தவங்களை அட்ராக்ட் பண்ணணும், ஒரு லைஃப் ஸ்டைல்ல இருக்கணும் அப்படிங்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த நன்றி உணர்வு அப்படிங்கிறது நம்ம இதயபூர்வமா உணர்வு பூர்வமா நம்ம வெளிப்படுத்துறோம், அதை உணர்ந்தோம் அப்படின்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா அது வந்து அதிகமா கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ வந்து எந்த ஒரு விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அது நம்ம அந்த ஹார்ட் இதயத்துல உணர்ற மாதிரி வந்து நம்ம அதை பண்ணணும். நம்ம ஃபோக்கஸ் வந்து அந்த ஹார்ட்ல இருந்து நம்ம அதை பண்றோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு உண்டான பவர் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும், பிரபஞ்சத்தோட நம்ம டைரக்டா கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ரைட்? ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா
அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நம்ம கோவில்ல போயிட்டு வந்து நம்ம ஒரு பிரார்த்தனை ஒரு இதுக்கு கோயிலுக்கு போறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஏன் வந்து நம்ம கையெடுத்து போய் கும்பிடுறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எங்க எங்க கையை வச்சு கும்பிடுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹார்ட்டுக்கு க்ளோஸா கையை வச்சு அப்படிதான் வந்து நம்ம இந்த வணக்கம் ஆகட்டும் நம்ம நம்ம யாராச்சும் வீட்டுக்கு வர்றாங்க வணக்கம் நம்ம அவங்க வெல்கம் பண்றோம் அப்படின்னா கூட நம்ம அது இதயபூர்வம் உணர்வுபூர்வமா பண்றோம் அப்படிங்கிறது அந்த வணக்கம் சொல்றதுக்கு காரணமே நம்ம அந்த இதயத்துக்கு பக்கமா நம்ம ரெண்டு கையையும் வச்சுக்கிட்டு நம்ம இதயத்திலிருந்து அதை வந்து ஹானஸ்டா வரவேற்கிறோம் அப்படிங்கிறதா அதோட மீனிங். அதே மாதிரி நம்ம கோவில்ல போயிட்டு நம்ம ஒரு பிரார்த்தனை பண்றோம் கோவிலுக்கு போயிட்டு நம்ம அந்த சாமி கும்பிடுறோம் அல்லது எந்த ஒரு இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஹிந்துஸ்னா ரெண்டு கை வச்சிருப்பாங்க ஒவ்வொருத்தரும் வந்து பாத்தீங்கன்னா இதயத்துல ஃபீல் பண்ற மாதிரி அந்த ஆக்ஷன் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா மதத்திலயும் அது உண்டு சரியா. இதயத்துக்கு இதயத்துல இருந்து அது வரணும் நம்ம ஹார்ட்ல வந்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த பிராக்டிஸ் எல்லாம் வந்து நமக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து நம்ம முன்னோர்கள்ல இருந்து தொடர்ந்து தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயம் சரியா. நம்ம அதை ஏன் அப்படின்னு தெரிஞ்சோ தெரியாமையோ அதை வந்து நம்ம என்ன பண்றோம்னா தொடர்ந்து வந்து நாம பண்ணிட்டு தான் இருக்கோம் சரிங்களா. ஸோ வந்து பாத்தீங்கன்னா அது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது இதயத்துல இருந்து நம்ம உணரணும் அப்படிங்கிறதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ரைட். ஸோ வந்து பாத்தீங்கன்னா அதே சமயம் நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனைகள் அப்படின்னு வரும்போது அது தீரணும் தீர்வு அப்படிங்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த சமயத்துல நம்ம உணர்வோம் சரி. நம்ம ஒரு 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 வேண்டுதல் வைக்கிறோம் ஒரு இது பண்றோம் அப்படிங்கிறப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்ப நம்ம ஹார்ட்ல இருந்து வந்து அதை என்ன பண்றோம் அப்படின்னா எனக்கு வந்து அது குணப்படுத்தி கொடுத்துருங்க அப்படி பண்ணிட்டா நான் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு சாக்ரிஃபைஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணுவோம் ரைட். ஸோ அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா அது நடக்கும் அப்படிங்கிறது வந்து நமக்கு நம்பிக்கை இருக்கு கண்டிப்பா வந்து நடக்கும் சரியா. ஸோ வந்து பாத்தீங்கன்னா அது மாதிரி ஒவ்வொரு நோயா ஆரோக்கியமாகட்டும் சரியா. ஸோ நமக்கு தேவையான ஒரு விஷயங்கள் எதுவாகட்டும் வந்து பாத்தீங்கன்னா இப்படி உணர்வு பூர்வமா அந்த உணர்வை நம்ம இதயத்துல குவிக்கிறது மூலமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதை அதிகமா வந்து கவர்ந்து இழுக்கிறோம் சரியா. ஸோ அதனால அது வந்து பாத்தீங்கன்னா அப்படி அதிகமா கவர்ந்து இழுக்கிறதுனால அது நம்ம வேகமா நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க சரியா. ஸோ அப்படி நம்ம நார்மலா அப்படி நம்ம கேட்கறதுக்கும் அப்படி நம்ம ஹார்ட்ல உணர்ந்து அந்த அங்கிருந்து அதை வந்து நம்ம சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா அதோட பவர் வந்து இன்னும் பல மடங்கு ஜாஸ்தி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ரோண்டா பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அப்படி இதயத்தை சுத்தி இருக்கிற பகுதியில இருந்து உங்க உணர்வுகளை குவிச்சு நீங்க பண்ற ஒவ்வொரு பிரார்த்தனை அந்த இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமா அடைகிறதுக்கு உண்டான ஒரு ஷார்ட்கட் அப்படின்னு வந்து சொல்றாங்க ரைட். ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கவனத்தை நம்ம இதயத்துல வச்சு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த நம்ம 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 மார்னிங் மார்வல் கம்யூனிட்டியோட பர்பஸ் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம நாலேஜ் எடுத்துக்கிறோம் ப்ராக்டிக்கல் அதை வந்து அதை செய்ய வைக்கிறோம் அப்படிங்கிறத வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம ப்ராக்டிசஸ் அப்படிங்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த ப்ராக்டிஸ் வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம் சரியா. ஸோ அது ரொம்ப எஃபெக்டிவா இருக்கணும் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அந்த உள்ளங்கையை சரியா அந்த ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணோடனே நம்ம ஹார்ட்ல வந்து வச்சுட்டு இங்க வச்சுக்கிட்டு பண்ணும்போது அதோட பிரபஞ்சத்தோட நம்ம இன்னும் வேகமா கனெக்ட் பண்றோம் அதோட எஃபெக்ட் இன்னும் அதிகமா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ நம்ம ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா கையை வந்து நம்ம இதயத்துல வந்து வச்சுக்கலாம். ஸோ எல்லாருக்குமே தெரியும் இதயம் வந்து லெஃப்ட் சைடு தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பட் அது உண்மை இல்லை. இதயம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நடுவுல தான் இருக்கு பட் லெஃப்ட் சைடா கொஞ்சம் சாஞ்ச மாதிரி இருக்கும் அதான் வந்து உண்மை. பின்னாடி அதை நம்ம வந்து பார்க்க போறோம் டீட்டெயிலா ஹார்ட்டை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கும் போது. ஸோ உங்களோட அந்த நெஞ்சுக்குழி இங்க இங்க இதை நடுவுல கையை வச்சுக்கிட்டு நம்ம இந்த இந்த ப்ராக்டிசஸ் ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து பாத்தீங்கன்னா அதை அப்படி வச்சுட்டு கண்ணை மூடிட்டு பண்ணும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஃபோக்கஸ் நம்ம அந்த இதயத்துக்கு வந்து வந்துடும். இதயத்துல இருந்து வந்து நம்ம அதெல்லாம் கேட்குற மாதிரி வந்து நமக்கு அந்த ஃபீலிங் வரும். ஸோ அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த அபரிமிதம் அப்படிங்கிறது வந்து நமக்கு ரொம்ப 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 அதிகமா வந்து இருக்க போகுது ஃப்ரெண்ட்ஸ் சரியா. ஸோ இன்னைக்கோட ப்ராக்டிஸ் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அதை தான் பண்ண போறோம். ஸோ இனிமே நாளையில இருந்து வந்து நீங்க இந்த இதுல உட்காரும் போது அது மாதிரி நம்ம கையை வச்சுட்டு வந்து பண்ணலாம். இன்னைக்கு வந்து என்ன பண்ண போறீங்கன்னா இந்த ப்ராக்டிஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து அந்த 10 உங்களுக்கு அடைய வேண்டிய லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருப்போம் சரியா. அந்த ட்ரீம் லிஸ்ட் இனிமேல் நம்ம அடுத்த 2 இயர்ஸ்ல அல்லது 5 இயர்ஸ்ல வந்து நமக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அடையணும் ஒரு 10 லிஸ்ட் வந்து எழுத சொல்லியிருப்போம். முன்னாடி எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து எழுதல அப்படின்னாலும் பரவாயில்ல இன்னும் எழுது 2 வருஷத்துல இருந்து 5 வருஷத்துக்குள்ள நீங்க இதெல்லாம் அடைஞ்சே ஆகணும் அப்படிங்கிற உங்களோட ட்ரீம் லிஸ்ட் சரியா. அதை வந்து நீங்க எழுதிக்கங்க எழுதிருந்தீங்கன்னா அதை எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுக்கிட்டு அப்படி இதயபூர்வமா உங்க இதயத்துல வந்து கை வச்சுட்டு கண்ணை மூடி அந்த ஒவ்வொன்றையும் வந்து பாத்தீங்கன்னா ஒன்ன படிச்சுட்டு அதை வந்து நீங்க இதயபூர்வமா உணர்ந்து அதுக்கு நன்றி 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 அப்படின்னு வந்து நீங்க சொல்லணும் சரியா. இன்னைக்கு உண்டான ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இதாங்க சரியா. ஸோ
ஓகே. ஸோ அதனால என்ன இதாகுது அப்படின்னா, அதான் அந்த ஆழம். நம்ம வந்து எவ்வளவு டீப்பா அதை வந்து ஃபீல் பண்றோம், எவ்வளவு டீப்பா ஃபீல் பண்ணி நம்ம அந்த பிரபஞ்சத்துக்கு அனுப்புறோமோ, அவ்வளவு அங்கிருந்து வரக்கூடிய அந்த அபரிமிதமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படிங்கிறதான் வந்து சொல்றாங்க. அப்படி நீங்க அப்படி பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு சில ஃபீலிங்ஸ் வந்து உங்களுக்கு உணர்த்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ வந்து அப்படி பண்ணும்போதே அந்த அந்த இதயத்தை சுத்தி ஒரு குறுகுறுப்பான ஒரு ஃபீலிங் வந்து உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் ஒரு 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 மகிழ்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம முன்ன விட இன்னும் கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டா ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி வந்து ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. சில சமயம் வந்து பாத்தீங்கன்னா அதை ஃபீல் பண்ணி முடிச்ச உடனே உங்களுக்கு எமோஷனல் ஆகி அழுகிற மாதிரியான ஒரு ஃபீலிங் வந்து வரும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கூஸ் பம்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மெய் சிலுக்கிறது, உடம்பு அப்படியே இதாகும் இல்லையா, ஸோ அந்த மாதிரியான ஃபீலிங்ஸ் எல்லாம் வரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அப்படி வந்துச்சு அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, நீங்க அந்த நன்றி உணர்வை அதிகமா உணர்றீங்க அப்படின்னு வந்து ஃபீல் பண்றீங்க அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இன்னும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 7 சக்ராஸ் முடிச்சுட்டு நீங்க வந்து அந்த மூலாதாரத்துல இருந்து நீங்க உச்சந்தலை வரைக்கும் அந்த இதை உணர்வீங்க அப்படிங்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த கூஸ் பம்ப்ஸ் உடம்பெல்லாம் அப்படி சிலிர்க்கும். அந்த ஃபீல் அதை வந்து நான் ஒரு தினம் வந்து ஃபீல் பண்ணுவேன் அது. சரியா? ஸோ ஏன்னா அந்த பிளட் சர்க்குலேஷன் உடம்பு ஃபுல்லா வந்து போகும். ஸோ அதை வந்து நம்மளால உணர முடியும் அதைய. சரியா? ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து இதெல்லாம் வந்து அந்த ஃபீலிங். ஸோ நம்ம 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 அந்த அந்த பிரார்த்தனை, அந்த பிளஸ்ஸிங் பிரேயர், அப்புறம் வந்து அந்த தியானம், இது எல்லாமே அந்த உணர்வு பூர்வமா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட் ரொம்ப ரொம்ப அபரிமிதமா இருக்கும் அப்படிங்கிறதா உண்மை ஃப்ரெண்ட்ஸ். சரியா? ஸோ வந்து நம்ம பாத்தீங்கன்னா தினம் இந்த நன்றி உணர்வை வந்து நம்ம காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக 10 நன்றி உணர்வு லிஸ்ட் வந்து தொடர்ந்து தொடர்ந்து எழுதிட்டு இருக்கோம். ஸோ அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம தினம் அதுக்கு வந்து ஒரு ஹிண்ட் நானே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹிண்ட் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு உண்டான அந்த 10 கிராட்டிடியூட் லிஸ்ட்டுக்கு உண்டான விஷயங்கள் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அதான் லவ், நம்ம இதயம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஆசைப்படுற விஷயங்கள். சரியா? ஸோ வந்து நம்ம ஒருத்தர் மேல லவ் அண்ட் அஃபெக்ஷனேட்டா இருக்கலாம். சரியா? ஸோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க பேரை வந்து நம்ம எழுதிட்டு அவங்களுக்கு நம்ம நன்றி அப்படின்னு வந்து சொல்லலாம். அல்லது சில விஷயங்கள் மேல நமக்கு பிடிச்ச விஷயங்கள், சாப்பாடா இருக்கலாம், ஏதாச்சும் ஒரு பொருளா இருக்கலாம், அல்லது துணியா இருக்கலாம், அல்லது நகையா இருக்கலாம். சரியா? அப்படி அப்படி விஷயங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அது அப்படி உங்களுக்கு அதீதமான அந்த லவ் பண்ற விஷயம். சரியா? சாப்பிட்ற விஷயங்களா இருக்கலாம், பொருட்களா இருக்கலாம், அல்லது கார்டனிங் பண்ற விஷயமா இருக்கலாம், அல்லது சமையல் பண்றதா இருக்கலாம். அப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நேச்சுரலாவே அது மேல வந்து ஒரு அட்ராக்ஷன் இருக்கும், அன்பு இருக்கும். சரியா? ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒன்னொன்னா நீங்க வந்து திங்க் பண்ணிட்டு அந்த 10 லிஸ்ட்ல வந்து கொண்டு வரலாம். எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய இருக்கு அந்த மாதிரி. சரியா? எனக்கு இந்த மோட்டார்ல வந்து அதிகமான இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அந்த கார் ஓட்டுறது, மோட்டார் சைக்கிள் ஓட்டுறது, இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சமான விஷயம். அது மாதிரி வந்து சாப்பிட்றது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அதுல நிறைய விஷயங்கள் இருக்கும், நமக்கு பிடிச்சமான விஷயங்கள் இருக்கும். ஸோ பிடித்தமானவர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிடித்தமானவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. சரியா? அப்படி உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் 10. சரியா? நீங்க அது நினைச்சாலே உங்களுக்கு வந்து அந்த லவ் அஃபெக்ஷன் வரும். சரியா? ஸோ அந்த மாதிரியான 10 விஷயங்கள் வந்து இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம இந்த லிஸ்ட்ல வந்து எழுத போறோம். சரியா? அதுக்கு வந்து நம்ம அந்த நன்றி நன்றி அப்படின்னு வந்து நம்ம சொல்ல போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த பிராக்டிசஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே சமயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ப்ரேயர் முடிஞ்சதுக்கு அப்புறம் தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். சரியா? ஸோ அது வந்து கட்டாயம் வந்து பண்ணுங்க. ஸோ நம்ம அந்த இது செஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே 2 டம்ளர்ல தண்ணி எடுத்து வைக்க சொல்லியிருந்தோம். அப்புறம் அந்த தண்ணி வந்து சிப் பை சிப்பா குடிங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம். இது ஒரே இதுல வந்து அப்படியே குடிச்சு முடிச்சிடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ நீங்க வாயில இது பண்ணிட்டு சிப் பை சிப்பா வந்து நீங்க அதை இது பண்ணா போதுமானது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஓகே. ஸோ ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது பிளட், நம்ம ரத்தம், பிளட் இஸ் லைஃப் லைன். பிளட்னா என்ன? சரியா? ஸோ அந்த விஷயங்கள் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். சரியா? ஸோ வந்து நேத்து நம்ம நிறைய விஷயங்கள் வந்து நம்ம உடம்பு பத்தியான விஷயங்கள் வந்து நிறைய நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹோமோசிஸ்டின் அப்படிங்கிறது வந்து பிளட்ல ரொம்ப முக்கியமான ஒரு பாராமீட்டர். அந்த ஹோமோசிஸ்டின் வந்து கரெக்டா இருந்துச்சு அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை தெரிஞ்சுக்கிறது மூலமா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம
நமக்கு வர ஹார்ட் அட்டாக்கோ அல்லது இந்த பெரிய வியாதிகள் ஏதாச்சும் இருக்கா, அல்லது வந்து அதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதுல இருந்து நம்ம பாதுகாக்க முடியும் அப்படிங்கறத வந்து பார்த்தோம். சரியா? இன்னைக்கு வந்து அந்த பிளட் அப்படிங்கிறது என்ன, பிளட்ல வந்து என்ன இருக்கு அப்படிங்கறத வந்து பார்க்க போறோம். பிளட் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம லைஃப் லைன். சரிங்களா? ரைட். ஸோ இந்த பிளட் அப்படிங்கிற விஷயம் நம்ம இன்னைக்கு இது எங்கிருந்து எடுத்தோம் இந்த பிளட்டை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தி ஹியூமன் மெஷின் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்துல இருந்தா வந்து இது பண்ண போறோம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பிஜ்லானி, ஆர்எல் பிஜ்லானி, எஸ்கே மான்சந்தா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு பேரும் இவங்க வந்து எய்ம்ஸ்ல வந்து டாக்டரா இருந்தாங்க. இவங்க வந்து ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்டா இருந்தவர். வேர்ல்டுல நிறைய இதுக்கு போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த கெஸ்ட் லெக்சரரா போயிட்டு வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவர் வந்து இந்த புக் வந்து ஒரு லேமேன், ஒரு சாதாரண மனிதர் கூட படிச்சு புரிஞ்சுக்கிற மாதிரியான விஷயங்கள இந்த புத்தகத்துல வந்து கொடுத்துருக்கா. ஸோ அதுல இருந்து சில இதெல்லாம் எடுத்துக்கிட்டு தான் வந்து நம்ம இங்க வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வந்து பாத்தீங்கன்னா அதுல அதான் த பிளட் இஸ் பிளட் தி வைட்டல் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாபிக்ல வந்து பிளட்டை பத்தியான நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிட்டு இருக்காரு. சரியா? ஸோ அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம நம்ம உயிரோட இருக்கோம். அதாவது ஒரு 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 உயிர் உள்ளதுக்கும் உயிர் இல்லாம இருக்கிறதுக்கும் வித்தியாசம் என்ன, உயிர் உள்ளவங்களுக்கும் உயிர் இல்லாதவங்களுக்கும் அனிமல் ஆகட்டும் மனிதர்கள் ஆகட்டும் என்ன வித்தியாசம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த ரத்த ஓட்டம் தான். சரியா? ஸோ அந்த ரத்த ஓட்டம் அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அப்பதான் உயிரோடு இருக்கோம் அப்படிங்கிறது வந்து நம்ம தெரியும். ஸோ வந்து நமக்கு அந்த பிளட் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா அதான் நிறைய விஷயங்கள் அந்த பிளட்டை கனெக்ட் பண்ணி சொல்லுவாங்க. உடம்புல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹெரிடிட்ரி ஆகட்டும், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சில பழக்க வழக்கங்கள், ரிலீஜியஸா வந்து சில பழக்க வழக்கங்கள். ஸோ அதெல்லாம் என்ன எப்படி சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த ரத்தத்தை சம்பந்தப்படுத்தி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. ரைட்? ஸோ வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹெரிடிட்டி அப்படிங்கிறதே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம நேத்து பார்த்த விஷயங்கள் வந்து பார்த்தா அந்த ஜீன் அந்த இதெல்லாம் வந்து எங்கிருந்து வருது அப்படிங்கறத வந்து பார்த்தா அந்த பிசிக்கல் செல்கள்ல இருந்து வருது அப்படிங்கறத வந்து நம்ம பார்த்தோம். ரத்தத்துக்கும் அதுக்கும் டைரக்டா எந்த சம்பந்தம் இல்லை அப்படின்னா கூட நம்ம நிறைய விஷயங்கள் அந்த இதயம் ரத்தத்தை சம்மந்தப்படுத்தி தான் நம்ம வந்து பேசிட்டு இருப்போம். ஒவ்வொரு விஷயங்கள் வந்து சொல்லிட்டு இருப்போம். ரைட்? ஸோ வந்து பாத்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ரத்தம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கைக்கு நம்ம லைஃப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லைஃப் லைன். ஸோ இந்த ரத்தம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 1 மினிட். இது வந்து நான் அந்த ஸ்லைடு இருக்கு உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். 1 மினிட். ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ரத்தம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உடம்புல தொடர்ந்து 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 மூவ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயம். சரியா? ஸோ 24/7 வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாப் வந்து அது ஓடிட்டே இருக்குங்க. சரியா? நீங்க போய் ரெஸ்ட் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் எல்லாம் இருக்காது. அது பாட்டுக்கு வந்து 24/7 ரத்த ஓட்டங்கள் வந்து தொடர்ந்து நடந்துட்டே தான் இருக்கும். சரியா? தொடர்ந்து அந்த மூவ்மெண்ட்ல இருந்துட்டே தான் இருக்கும், மூவ் ஆகிட்டே தான் இருக்கும் நமக்கு. சரியா? ஸோ வந்து நம்ம ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம், களைச்சு போயிட்டோம், அல்லது நைட் நம்ம படுத்து தூங்குறோம், ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்க நீங்க ரெஸ்ட் எடுத்தாலும் அந்த ரெஸ்டே எடுக்காம தொடர்ந்து தொடர்ந்து நம்மள உயிரோட வச்சுட்டு இருக்கிற விஷயம் அந்த எப்பவுமே அந்த மூவ்மெண்ட்ல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த ரத்தம். சரியா? அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படி ஓடுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லும். சரியா? அந்த ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் போயிட்டு இந்த ஒவ்வொரு செல்லுக்கு தேவையான எனர்ஜியும் அதை புதுப்பிக்கிறதுக்கு உண்டான விஷயமும், அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற வேஸ்டையும் கலெக்ட் பண்ணி அதை வெளியேற்றுற விஷயங்கள், இப்படி பல விஷயங்களை வந்து தொடர்ந்து தொடர்ந்து நமக்காக பண்ணிட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த ரத்த அணுக்கள். ஸோ வந்து பாத்தீங்கன்னா அது மட்டும் இல்லாம அந்த நோய் எதிர்ப்பு சக்தியும் வந்து நம்ம உடம்புல வந்து அதை தாக்காம இருக்கிறதுக்கும் நம்மளை குணப்படுத்துறதுக்கு உண்டான ஆற்றலையும் இது பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ரத்தம் தொடர்ந்து மூவ் ஆகிட்டே இருந்தது அப்படின்னா தான் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நமக்கு நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அது மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்படி ரத்தத்துல என்னென்னலாம் இருக்கு, அதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போறோம். ரத்தம் வந்து அவ்வளவு முக்கியமான அற்புதமான ஒரு சிஸ்டம். சரியா? ஸோ இந்த ரத்தத்தோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம 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 ரத்தம் உடம்பு ஃபுல்லா எப்படி போய் சேருது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹார்ட் பம்ப் பண்றதுனாலதான் போய் சேருது. நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க ரத்தம் ரத்தம் வந்து ஹார்ட் தான் சுத்தம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. ஹார்ட் வந்து சுத்தம் பண்ற வேலையெல்லாம் பண்றதே கிடையாது. சரியா? ஹார்ட்டோட வேலை என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ரத்தத்தை பம்ப் பண்ணிட்டு ஒவ்வொரு செல்லுக்கும் கொண்டு போய் சேர்த்துறதுக்கு உண்டான ஒரு பம்ப் மாதிரி தான், பம்ப் தான் அது. சரியா? ஸோ அது என்ன பண்ணுன்னா அது பம்ப் பண்றதுனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு செல்லுக்கும்
உடம்புல இருக்கிற எல்லா செல்களுக்கும் அந்த ரத்தம் போய் சேரும். சரியா? அப்படி சேரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற நியூட்ரியன்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிளட் தான் எடுத்துக்கொண்டு போய் நமக்கு தேவையானதை வந்து கொடுக்குது. அதே மாதிரி ரெஸ்பிரேட்டரி ஃபங்க்ஷன், நம்ம மூச்சு விட்டுட்டு இருக்கோம், இன்னைக்கு உயிரோடு இருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ரத்த ஓட்டம் வந்து நமக்கு தொடர்ந்து நடந்துட்டு இருக்கிறதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து நமக்கு நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த லங்ஸ்ல வந்து நமக்கு அந்த நம்ம மூச்சு விடுற விஷயங்கள், நம்ம 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 மூச்சு எப்படி விடுறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி எப்படி இருந்து கிடைக்குதுன்னா அந்த ஆக்சிஜனை வந்து நம்ம சுவாசிக்கிறோம், கார்பன் டை ஆக்சைடு வந்து வெளியில விடுறோம். சரியா? ஸோ இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா நார்மலா ஒரு ஃபேக்டரியில நீங்க வெளியில வந்து செய்யறீங்க, ஒரு ஆக்சிஜனை தயார் பண்ணணும் அல்லது வந்து கார்பன் டை ஆக்சைடை தயார் பண்ணணும், கார்பன் டை ஆக்சைடு வெளியில விடணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபேக்டரி செட்டப் இருக்கணும். அது எக்கச்சக்கமான ப்ராசஸ் அது. சரியா? ஸோ நம்ம உடம்பு வந்து பாத்தீங்கன்னா சாதாரணமா வந்து பண்ணிட்டு இருக்கு. ஸோ அப்படி நம்ம இருக்கிற அந்த ஆக்சிஜன் அப்படிங்கிறது நேரா நம்ம லங்ஸ்க்கு வந்து போகும். லங்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற அந்த நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு இடத்துல இருக்கிற செல்களும் வேற வேற அமைப்பு கொண்டது, வேற வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு வந்து முதல்ல பார்த்தோம். இங்க இருக்கிற செல்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பலூன் மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும். ஸோ நம்ம ஆக்சிஜன் அப்படி இழுக்கும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா அது வந்து அப்படி விரிவடையும், அந்த ஆக்சிஜனை வந்து நிரப்பும் அதுல. சரிங்களா? நம்ம ரத்தம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதை மைக்ரோஸ்கோப்ல பார்த்தா தான் அந்த செல்லையே பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தோம். அங்க ரத்த நாளங்கள்ல இருக்கு, அதுல கேபிலரிஸ் அப்படின்னு இருக்கு. சரியா? அந்த ரத்தம் வந்து பாத்தீங்கன்னா அது வழியா அந்த ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் போகும். அப்படி போகும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இதயம் வந்து அப்படி பம்ப் பண்ணி அனுப்பும்போது ஆக்சிஜனோட எல்லா பக்கம் அனுப்பும். எல்லா செல்லுக்குள்ளேயும் போயிட்டு அந்த கழிவுகள்லாம் எடுத்துட்டு வெளியில வரும்போது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தேவையான ஆக்சிஜன் கொடுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடை தூக்கிட்டு வெளியில வரும். சரியா? ஸோ நம்ம வெளியில விடுற மூச்சு வழியா வந்து பாத்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு வெளியில போயிடும். ஸோ நம்ம இதயத்துல இருந்து அந்த லங்ஸ்குள்ள போகும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆக்சிஜனே இல்லாத பிளட் தான் அந்த லங்ஸ்குள்ள போகும். சரியா? ஸோ நம்ம வெளியில இருந்து இந்த ஆக்சிஜன் உள்ள இழுக்கும் போது அந்த லங்ஸ்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு காற்றுப்பைக்குள்ளேயும் இந்த பலூன் மாதிரியான அமைப்புக்குள்ள வந்து செல்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் நிரம்பி இருக்கும். சரியா? அப்படி ரத்தம் போகும்போது என்ன பண்ணும்னா ஒரு ஸ்பாஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தண்ணியில நினைச்சோம்னா எப்படி அப்படியே உறிஞ்சிக்குமோ அந்த மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரத்தம் அங்க இருக்கிற அந்த ஆக்சிஜன் அப்படியே உறிஞ்சி நம்ம உடம்பு ஃபுல்லா ஒவ்வொரு செல்லுக்கும் திருப்பி வந்து ஹார்ட் பம்ப் பண்றது மூலமா எல்லா செல்லுக்கும் கொண்டு போய் சேர்த்துங்க. சரியா? தான் இந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்புறம் எக்ஸ்கிரேட்டரி ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த கழிவுகளை வெளியேற்றுற விஷயங்கள் இதெல்லாம் வந்து நடக்குது. அப்புறம் ஹார்மோன்ஸ் அண்ட் என்சைம்ஸ், சரியா? அதை உற்பத்தி ஆகிறதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு செல்லுக்கும் அந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கும் இந்த ரத்தம் அங்கே போய் சேர்ந்தது அப்படின்னா தான் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து நடக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆசிட் பேஸ் பேலன்ஸ், நம்ம டைஜஷனுக்கு இன்னும் நிறைய விஷயங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த வளர்ச்சிதை மாற்றங்கள், சரியா? அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பிளட் வந்து ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளட் வந்து ரொம்ப ரொம்ப இந்த பிளட் சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கிறதுனால தான் வந்து அந்த விஷயங்கள் வந்து நடக்கும். ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜ், நம்ம எனர்ஜி, நம்ம ஃபேட்ல வந்து நம்ம எனர்ஜி எல்லாம் ஸ்டோர் பண்றதுக்கும் இன்னும் அதர் ஸ்டோரேஜ்க்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குங்க. ரைட்? ஸோ வந்து இந்த பிளட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த பிளட் வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன பிளட்ல இருக்கு, அந்த காம்பனன்ட்ஸ் ஆஃப் பிளட் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுல வந்து அந்த பிளாஸ்மா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இது வந்து சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் மெஷின் அப்படின்னு ஒண்ணு இருக்குங்க. சரி, நம்ம பிளட் டெஸ்ட்டுக்கு வந்து கொடுத்தோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த சென்ட்ரிஃபியூகல் மெஷின் அப்படின்னு சொல்லிட்டு பிளட்டை வந்து இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் டியூப்ல போட்டுட்டு அதை வந்து ஒரு 10,000 ஆர்பிஎம் இதுல வந்து அதை வந்து ரொட்டேட் பண்ண வைப்பாங்க. அப்படி சுத்துச்சு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த டெஸ்ட் டியூப்ல அந்த பிளட் இப்படிதான் பிரிஞ்சு நிற்கும். சரியா? ஸோ நம்ம பிளட்ல வந்து பாத்தீங்கன்னா அப்படி என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 55% வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்மா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். 1% வந்து பாத்தீங்கன்னா பிளேட்லெட்ஸ், அப்புறம் ஒயிட் பிளட் செல்ஸ் அப்படிங்கிறது வந்து இருக்கும். மிச்சம் வந்து பாத்தீங்கன்னா 44% வந்து இந்த ரெட் பிளட் செல்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம உடம்புல வந்து இருக்கும். ரைட்? ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெட் பிளட் செல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எரித்ரோசைட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒயிட் பிளட் செல்ஸ், பிளேட்லெட்ஸ் அதை வந்து பாத்தீங்கன்னா லியூகோசைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிளேட்லெட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா த்ரோம்போசைட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ரைட்? ஸோ வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம அந்த பிளாஸ்மா அந்த 55% பிளாஸ்மால என்னென்ன இருக்கு அப்படின்னு வந்து பார்ப்போம். இந்த பிளாஸ்மால வந்து பாத்தீங்கன்னா தண்ணிங்க. சரியா? ஸோ அந்த தண்ணி அப்படிங்கிறது எவ்வளவு இருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 95% அதுல தண்ணி தான் இருக்கும். சரி, அது போக இந்த அயான்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம உடம்புல அந்த நியூட்ரிஷன் வேல்யூ ஒவ்வொரு செல்லுக்கும் போயிட்டு வர்ற அந்த கழிவுகள், அப்புறம் அந்த அயான்ஸ் அப்படிங்கிற அந்த ப்ராசஸ்ல நடந்த சில வேஸ்ட் அது வந்து அதுல இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா புரோட்டீன்கள்,
புரோட்டீன் வந்து இருக்கும், நியூட்ரியன்ஸ் இருக்கும். அது போக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ப்ராசஸில் நடந்த நிறைய அந்த வேஸ்ட்ஸும் இருக்கும். அது போக சில கேஸ் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது அதான் நம்ம ஆக்சிஜன் போயிட்டு கார்பன் டை ஆக்சைடாக வருது. அது போக வந்து பார்த்தீங்கன்னா வேற சில கேஸஸ் வந்து அதில் வந்து கலந்து இருக்கும். ரைட். ஸோ வந்து நம்ம இப்போ அந்த பிளாஸ்மா என்ன அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். பிளாஸ்மா அப்படிங்கிறது வந்து ஒரு அந்த பிளாஸ்மா எப்படி இருக்கு, இது வந்து ரத்த குழாயில இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ரத்தத்துல என்ன எப்படி எப்படி இருக்கும்னா இது எல்லாமே கலந்துருக்கும். சரி, அந்த ஒவ்வொன்றும் ஒரு கலர்ல இருக்குல்ல, அந்த பிளேட்லெட்ஸ் அப்படிங்கிறது இருக்கு, இந்த ஒயிட் பிளட் செல்ஸ் இருக்கு, அந்த பிளாஸ்மா அப்படிங்கிறது மஞ்சள் கலரா இருக்கிறது தான் வந்து பிளாஸ்மா. அப்புறம் அந்த ரெட் பிளட் செல்ஸ். ஸோ இதெல்லாம் கலந்து தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரத்தம் அப்படின்னு காமனா வந்து சொல்றோம். ஸோ இதெல்லாம் வந்து அதுல இருந்துட்டு இருக்கு. ரைட். ஸோ இந்த பிளாஸ்மா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓகே. ஸோ தி லிக்விட் ஆஃப் கோல்ட் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்றாங்க. தங்கம் மாதிரியான ஒரு விஷயம். அது கலரும் அப்படிதான் இருக்கும். சரியா? ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓகே, அதான் அந்த 55% வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த இதுல வந்து இருக்கும். பிளாஸ்மால வந்து 55% வந்து அதான் 90ல இருந்து 92% தண்ணி இருக்கும். 6ல இருந்து 8% வந்து பாத்தீங்கன்னா அந்த புரோட்டீன் வந்து இருக்கும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளாஸ்மா நம்ம உடம்புல மிக மிக முக்கியமான விஷயம் வந்து நிறைய விஷயம் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நமக்கு பண்ணிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ அதே மாதிரி இந்த பிளாஸ்மால வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கிளாட்டிங் ஃபேக்டர், அதாவது பிளட்ல இருக்கிற நிறைய விஷயங்கள் பிளாஸ்மால வந்து இருக்காது. சரியா? ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா சால்ட், மினரல், வாட்டர், புரோட்டீன் இதெல்லாம் வந்து அதுல கலந்துருக்கும். அது போக வந்து பாத்தீங்கன்னா அந்த பஃபி கோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் பிளட் செல்ஸ் இருக்கும், பிளேட்லெட்ஸ் இருக்கும். சரியா? அந்த 3 விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளாஸ்மாவோட பயன்கள் என்னென்ன அப்படிங்கறத வந்து பார்ப்போம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்மால வந்து அந்த தண்ணி அப்படிங்கிறது அந்த டெம்பரேச்சரை ரெகுலேட் பண்றதுக்கும் அந்த பிளட் வந்து சர்க்குலேட் ஆகுறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அந்த ஹெல்ப் பண்ற விஷயம். அதான் 6ல இருந்து 8% வந்து நமக்கு புரோட்டீன் இருக்கு. அந்த புரோட்டீன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதான் இந்த வளர்ச்சிதை மாற்றங்களுக்கு வந்து அந்த புரோட்டீன் நிறைய விஷயங்கள் நமக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறது வந்து பார்த்தோம். ஸோ இந்த ஃபைப்ரோனோஜின் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபைப்ரின் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது வந்து நம்ம பிளட் கிளாட் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. சரியா? ஸோ நமக்கு ஒரு 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 சின்ன காயம் ஆகுது, அந்த காயம் வந்து எப்படி ஹீல் ஆகுது அப்படிங்கிற விஷயம் எல்லாம் வந்து நம்ம முதல்ல வந்து பார்த்துருந்தோம். சரியா? ஸோ அந்த ஃபைப்ரஜன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நூல் இலை மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த காயத்துக்கு போய் அதை இது பண்ணோம் அப்படின்னு வந்து பார்த்தோம். ஸோ அது வந்து பாத்தீங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இங்க நம்ம அந்த பிளாஸ்மால இருந்து அது வந்து நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரி குளோபுமின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இம்யூன் சிஸ்டம், நம்ம டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அதுவும் வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்மால இருந்தா வந்து நமக்கு வருது. அது போக ஆல்புமின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்றதுக்கு இந்த ஆல்புமின் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுது. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளாஸ்மால தான் வந்து இருக்கு. அதே மாதிரி இந்த எலக்ட்ரோலைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மினரல்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம நரம்பு ஃபங்க்ஷன் ஆகுறதுக்கும் மசில் ஃபங்க்ஷன் ஆகுறதுக்கும் நமக்கு அந்த எலக்ட்ரோலைட்ஸ் தேவைப்படுது அப்படிங்கிறது அதுவும் நேற்று வந்து பார்த்துருந்தோம். ஸோ அந்த எலக்ட்ரோலைட்ஸ் எல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்மால தான் வந்து இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மைன்யூட் பர்சன்டேஜில் தான் வந்து இருக்கும். பட் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம பாடி ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கும் ரொம்ப 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 முக்கியமான விஷயம். பட் நம்ம அந்த ஃபுட்டுல இருந்து கரெக்டா எடுத்துக்கிறோமா, ஏன் இதெல்லாம் இப்போ பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு இதெல்லாம் நம்ம தேவை. சரியா? இதெல்லாம் வந்து நம்ம எடுத்துட்டு இருக்கோமா அப்படிங்கறதான் கொஸ்டின். ஏன் இதெல்லாம் நம்ம பாக்குறோம்னா இதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் இது ஏன் எடுத்துக்கணும் அப்படிங்கறது நமக்கு புரியும். சரியா? அதே மாதிரி நியூட்ரியன்ஸ். ஸோ நியூட்ரியன்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அமினோ ஆசிட்ஸ், லிப்பிட்ஸ், குளுக்கோஸ், அப்புறம் எனர்ஜி மெட்டபாலிசம், அந்த வளர்ச்சிதை மாற்றங்கள் நடக்கிறதுக்கு நியூட்ரியன்ட் வந்து நம்ம உடம்புல பாடியில எடுத்து போய் ஒவ்வொரு செல்லுக்கு எடுத்து போய் சேர்த்துறதுக்கும், அதே மாதிரி அந்த குளுக்கோஸை வந்து ப்ராசஸ் பண்றதுக்கும் அதான் எனர்ஜி நம்ம கொடுக்கறது. இந்த விஷயங்கள் பண்றது வந்து பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிளாஸ்மால தான் வந்து நடக்குது. சரியா? பிளாஸ்மானால தான் நடக்குது. சரியா? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளாஸ்மால தான் இந்த வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் பிளட் போயிட்டு நம்ம எல்லா செல்லுக்கும் கொடுத்துட்டு திருப்பியும் இந்த வேஸ்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வர விஷயங்கள் பாத்தீங்கன்னா அதுல அந்த கார்பன் டை ஆக்சைடு, யூரியா, லாக்டிக் ஆசிட், ஸோ இந்த அப்புறம் சில கழிவுகள் இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல தான் வந்து இருக்கும். ரைட்? ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஓகே. அடுத்தது ஓகே. ஸோ அந்த ஸ்லைட்ல 2 இது ஒரே இது. ஓகே. ஸோ இந்த பிளாஸ்மா வந்து அவ்வளவு முக்கியமான பிளட்ல இருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான விஷயம். சில இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பிளாஸ்மா தனியா பிரிச்சு எடுத்து அது மட்டுமே அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து நம்ம இதுல வந்து பார்ப்பாங்க. அதெல்லாம் பின்னாடி டீட்டெயிலாக வந்து பார்க்க போறோம். ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெட் பிளட் செல்ஸ், ஆர்பிசி அப்படின்னு சொல்றாங்க.
இந்த ஆர்பிசி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம லைஃப் ஸ்பேன், சரியா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆர்பிசி எங்க எங்க ரெட் பிளட் செல்ஸ் உற்பத்தி ஆகுது அப்படின்னு முதல்ல வேற ஒரு செஷன்ல வந்து பார்த்திருந்தோம். இது வந்து பாத்தீங்கன்னா அந்த போன் மேரோ, போன் அப்படிங்கிற அந்த இதுல வந்து நமக்கு உற்பத்தி ஆகுது அப்படிங்கறத வந்து பார்ப்போம், சரியா? பார்த்தோம், ரைட்? ஸோ வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெட் பிளட் செல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெட் பிளட் செல்ஸோட அந்த 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 ரத்த அணுக்கள், அதாவது நம்ம டோட்டலா எல்லாம் பிளட்னு பார்த்தோம். அந்த பிளட்ல அந்த ரத்த அணுக்கள், அந்த சிவப்பு ரத்த அணுக்கள் அப்படிங்கிறது ஒரு பின் ஹெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து அந்த குண்டூசி முனை அப்படின்னு, அந்த குண்டூசி முனை அளவுக்கு அந்த இருக்கிற ரத்தம் அப்படின்னு வச்சுக்கலாம், சரியா? அந்த குண்டூசி முனையான ரத்தம், அந்த 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 ரத்தத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா 5 மில்லியன் ரெட் பிளட் செல்ஸ் வந்து இருக்குன்னு சொல்லுவாங்க. 1 மில்லியன் 10 லட்சம், 5 மில்லியன் அப்படின்னா 50 லட்சம். ஒரு குண்டூசி அளவுக்கு இருக்கக்கூடிய ரத்த துளியில 5 மில்லியன் ரத்த துளிகள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 2 டிராப், சரியா? 2 சொட்டு ரத்தத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு அந்த இது இருக்கும், செல்கள் இருக்கும் அப்படின்னு ரத்த இது வந்து இருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியா பாப்புலேஷனோட அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டு சொட்டு ரத்தத்துல, சரியா? ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ரெட் கலரா இருக்கிறதுக்கு வந்து இதோட லைஃப் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இது உற்பத்தி ஆகிற இடம் இந்த போன் மேரோ. ஸோ இதோட லைஃப், ஆவரேஜ் லைஃப் அப்படின்னு பாத்தீங்கன்னா 120 நாட்கள், 120 நாள் தான் இருக்கும். அப்புறம் ரத்தம் வந்து அழிஞ்சிடும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா பயப்பட வேண்டாம், அந்த ரத்தம் வந்து தினம் வந்து உற்பத்தி ஆயிட்டு இருக்கும். தினம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதாயிட்டு இருக்கும், சரியா? 120 நாளைக்கு ஒரு தடவை அது அழிஞ்சிட்டே தான் இருக்கும், ரைட்? அப்புறம் நம்ம உற்பத்தி ஆகிறது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தினம் தான் உற்பத்தி ஆயிட்டு இருக்கும், ரைட்? இதுல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அழியிறது அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும். திருப்பி உற்பத்தி ஆகிறதுக்கு உண்டான சரியான விஷயங்கள் நாம எடுத்துட்டு இருக்கிறோமா, அதுக்கு உண்டான இதை வந்து நம்ம கொடுக்குறோமா அப்படிங்கிறதா முக்கியம், ரைட்? ஸோ வந்து பாத்தீங்கன்னா அந்த ரெட்டிஷ் கலர் புரோட்டீன், அதாவது இந்த ரத்தத்துல என்னென்னலாம் கலந்துருக்கும் அப்படின்னா அந்த புரோட்டீன் இதெல்லாம் வந்து கலந்துருக்கும். ஸோ அந்த ஆக்சிஜன் பார்த்தோம், ஆக்சிஜன் வந்து பல்கா எடுத்துட்டு போகும், நம்ம லங்ஸ்ல இருந்து எடுத்துட்டு போயிட்டு அந்த ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட்டரா இருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பிளட் செல்ஸ் தான். ஸோ ஒவ்வொரு செல்லுக்கும் ஆக்சிஜன் கொண்டு போய் சேர்த்துறது இந்த பிளட் தான், ரைட்? ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓகே, ஸோ இந்த பிளட் வேல்யூ, பிளட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதுல வந்து வேல்யூ எவ்வளவு இருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிளட் டெஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, அந்த ஹியூமோகுளோபின் வந்து உங்களுக்கு இவ்வளவு இருக்குங்க அப்படின்னு வந்து ஒரு அந்த பிளட் டெஸ்ட் பண்ணி வந்து சொல்லுவாங்க. ஒரு 100 ml இவ்வளவு அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு. ஸோ அது எவ்வளவு பர்சன்டேஜ்ல வந்து கொடுப்பாங்க. நார்மலா ஆவரேஜ் வந்து பாத்தீங்கன்னா 12 இருந்து 15% இருக்கும். ஸோ அது விமனுக்கு வேற மாதிரி இருக்கும், அடல்ட்ஸ்க்கு வந்து வேற மாதிரி இருக்கும், ஏஜுக்கு அந்த மாதிரி வேற மாதிரி இருக்கும், குழந்தைகளுக்கு வேற மாதிரி இருக்கும். ஸோ ஆவரேஜ் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 12 to 15 கிராம்ஸ் வந்து இருக்கணும். ஒரு 100 கிராம் 100 ml வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த 12 to 15 பர்சன்டேஜ் வந்து நமக்கு இருக்கணும், சரியா? ஸோ வந்து அது கம்மியா இருக்கு அப்படின்னா இருந்துச்சு அப்படின்னா 12க்கு கீழே இருக்கு, சில பேருக்கு 5, 6 எல்லாம் இருக்கும், சரியா? ஸோ அப்படி குறையுது அப்படின்னு சொன்னாதான் அது அனிமிக் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, ரைட்? ரத்த சோகை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா அந்த பிளட் டெஸ்ட் பண்ணும்போது இதோட அளவை வச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து நம்ம கண்டுபிடிப்பாங்க, ரைட்? ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ அதான் நம்ம ரத்தத்தோட நாட்கள் 120 நாள். அதே வந்து 120 நாள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு தூரம் அந்த ரத்தம் வந்து டிராவல் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 300 மைல், சரியா? ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா 1,70,000 தடவை வந்து பாத்தீங்கன்னா சுத்தி வந்துடும், சரியா? ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 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 நிமிஷத்துக்கு வந்து ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை அந்த ரத்தம் வந்து நம்ம உடம்பு ஃபுல்லா சுத்தி வந்துடும், சரியா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா அந்த டிராவல் டைம் அப்படிங்கிறது அந்த நர்வ்ஸ் எவ்வளவு தூரம் இருக்கு, எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணும் அப்படிங்கறது நம்ம முதல்ல வந்து பார்த்துருந்தோம். ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா அதான் ஒரு நாளைக்கு எவ்வளவு அந்த செல்லை வந்து உற்பத்தி பண்ணுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 200 பில்லியன் நியூ பிளட் செல்ஸ் வந்து அது என்ன பண்ணுது, ரீப்ளேஸ் பண்ணுது, உற்பத்தி பண்ணுது, சரியா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த இது இந்த இந்த ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏஜ் ஆக ஆக வந்து நமக்கு அது வந்து அந்த அந்த புது ரத்தங்கள் உற்பத்தி ஆகிறது அப்படிங்கிறது வந்து குறைஞ்சிட்டே வரும், சரியா? அதை தடுக்க முடியுமா, இன்க்ரீஸ் பண்ண முடியுமா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து பண்ண முடியும் அப்படிங்கிறதா உண்மை. அதையும் பின்னாடி வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஓகே, ஸோ வந்து அந்த ஹீமோகுளோபின் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த அயன் ரத்தத்துல வந்து இரும்பு சத்துக்கள் அப்புறம் இன்னும் நிறைய நியூட்ரியன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போறது வந்து பாத்தீங்க அப்படின்னா முக்கியமான பங்கா இருக்கு. ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஓகே ஓகே
ஸோ அந்த அந்த ரத்தம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புது ரத்த அணுக்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த அயன் இரும்பு சத்து அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த பழைய இதில் வந்து பார்த்தீங்கன்னா அது அழிஞ்சு போய் வந்து வெளியில் போயிடும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த இரும்பு சத்து அப்படிங்கிறதுமே வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக உற்பத்தி ஆகிற அணுக்கள்ல இருந்து தான் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். சரியா? ஸோ வந்து அந்த பழைய இதில் வந்து அழிஞ்சு போயிடுறதுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா புது ரத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அயன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா அது நம்ம சாப்பிட்ற உணவுல இருந்து மட்டும்தான் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ நம்ம உணவுல இருந்தா வந்து நமக்கு அந்த ரத்தம் வந்து அந்த ரத்தத்தில் இருக்கிற அந்த இரும்பு சத்து அப்படிங்கிறது வந்து நமக்கு தேவைப்படுது. சரிங்களா? ஸோ நம்ம அந்த பிளட் ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு எனர்ஜெட்டிக்கா இருக்கிறதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த இரும்பு சத்து அப்படிங்கிறதும் நமக்கு வந்து வேணும் ஃப்ரெண்ட்ஸ். சரியா? அடுத்த விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒயிட் பிளட் செல்ஸ். ஸோ இந்த ஒயிட் பிளட் செல்ஸ் அப்படிங்கிறது 5 டைப்பா இருக்கு. ஸோ வந்து பாத்தீங்கன்னா இந்த 5 டைப் இதுதான். ஸோ நெஃப்ரோசெல்ஸ் அப்படின்னு இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபங்கல் அந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனை ஃபைட் பண்றதுக்கு இதுதான் வந்து ஹெல்ப் பண்ணுது. அதான் ஒரு காயம் ஆயிடுச்சு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வேகமா போய் அது வந்து ப்ராசஸ் எல்லாம் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஸோ அதுக்கு வந்து அந்த 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 நியூட்ரோஃபில்ஸ் அப்படிங்கிற இந்த இந்த அணுக்கள் இருந்தது அப்படின்னா தான் வந்து பார்த்தீங்கன்னா பாக்டீரியல் ஃபங்க்ஷன் வந்து அது இது பண்ணுது. சரியா? ஸோ ஈஸ்னோஃபில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாராசிட்டிக் இன்ஃபெக்ஷன்ஸ் பார்ட் ஆஃப் அலர்ஜிக் ரியாக்ஷன் அலர்ஜி ஆகுது அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே போய் ஃபைட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் பிளட் செல்ஸ்ல இருக்கிற இந்த செல்கள் தான் போய் அந்த இடத்துல வந்து அந்த வேலையை வந்து செய்யும். சரியா? மோனோசைட்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு காயம் ஆயிடுச்சுன்னா இங்கே இருக்கிற அந்த டெட் செல்ஸை வந்து கிளீன் பண்றது. அது போக வந்து பாத்தீங்கன்னா அந்த லிம்போசைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை அதை இது பண்றதுக்கு ஹெல்ப் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மோனோசைட்ஸ் அப்படிங்கிற இந்த செல்கள் தான் போயிட்டு அந்த இடத்துல அந்த ப்ராசஸ் வந்து நமக்கு பண்ணும். சரியா? பேசோஃபில்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த அலர்ஜி அது வந்து அந்த கெமிக்கலை செக்ரியேட் பண்ணி அந்த அலர்ஜி வராம தடுக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள் பண்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த செல்கள் வந்து பண்ணும். இந்த லிம்போசைட்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆன்டிபாடிஸ் அப்புறம் இன்வேடர்ஸ் வெளியிலிருந்து வரக்கூடிய அந்த தொற்றுக்களை வந்து தடுத்து அதை வந்து அழிக்கிற வேலை யார் பண்றாங்கன்னா இந்த லிம்போசைட்ஸ் அப்படிங்கிற விஷயம் தான் பண்ணுது. ஸோ இதெல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் பிளட் செல்ஸ்ல இருக்கு. ஸோ ஒரு காயமாவது நம்ம உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்திக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒயிட் பிளட் செல்ஸ்னால இந்த இந்த 5 செல்கள் அதோட வேலையை அங்கங்கே போய் வந்து செய்யும். சரியா? அப்படி செய்யறதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த குணமாகிறது அப்படிங்கிற விஷயம் வந்து தொடர்ந்து வந்து நடந்துட்டு இருக்கும். சரியா? ஸோ இதெல்லாம் ரத்தத்தில் இருக்கக்கூடிய இந்த பேராமீட்டர்ஸ். சரியா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சரியா ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு வந்து நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குண்டான உணவுகளும் அதுக்குண்டான விஷயங்களும் நம்ம கரெக்டாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன்லாம் வந்து கரெக்டாக நடந்துட்டு இருக்கும். ஸோ இது வந்து நமக்கு அந்த அந்த உணவுகளில் சரியா நம்ம அதெல்லாம் எடுத்துக்காதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குறைபாடுகள் அதிகமாக அதிகமாக அந்த செல்கள் திருப்பி புதுப்பிக்கப்படாதனால இந்த ஃபங்க்ஷன் சரியா நடக்காதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா சில நோய்கள் நமக்கு வருது. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா அப்போ டெம்பரரியா இது பண்றதுக்காக சில மாத்திரை போட்டுட்டு திருப்பியும் அதை அப்படியே தொடர்ந்து நம்ம வளர்த்திட்டே இருந்துட்டு இருக்கோம். ரைட்? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம சரி பண்றதுக்கு அந்த ஃபுட் ஹேபிட்டை கரெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு வந்து தன்னை குணப்படுத்திக்கிறதுக்கும் சரியா நம்ம லைஃப்பை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கும் நிறைய விஷயம் வந்து பண்ணிக்க முடியும். சரியா? ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா காயம் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஜுரியில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து அந்த பிளட் லாஸ் ஆகுறது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இதாகுது அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் வந்து அந்த இன்ஜுரிக்கு வந்து அந்த நேரோ பிளட் வெசல் வந்து நேரோவாக பண்ணிடும். பிளட் வந்து அந்த லாஸ் ஆகுறது தடுக்கிறது தான் முக்கியமான வேலை. ஃபர்ஸ்ட் அந்த இன்ஜுரி ஆன உடனே அந்த வேலை தான் வந்து நடக்கும். அதுக்கு அந்த செல்கள் வந்து போய் அதை வந்து பண்ணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எண்டோத்தெலியல் ரிலீசஸ் நவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அந்த அதை வந்து க்ளோஸ் பண்றதுக்கு உண்டான விஷயம் அந்த ரத்தத்தை வந்து அந்த காயத்தை க்ளோஸ் பண்றதுக்கு உண்டான விஷயம் வந்து 2வது நடக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3வது விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிளேட்லெட்ஸ் அங்கே போயிட்டு அந்த காயத்தை சரி பண்ற விஷயங்கள் முன்னாடி ஸ்லைடில் பார்த்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 3வது நடக்கும். 4வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த செரோட்டினின் அப்படிங்கிற அந்த ஏடிபி த்ரோம்போசைன் A2 அட்ராக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நடந்துட்டு அந்த காயத்தை சரி பண்றதுக்கு உண்டான விஷயங்கள் வந்து அந்த ப்ராசஸ் வந்து 4வது நடக்கும் அந்த ஆக்டிவேஷன். 5வது வந்து பார்த்தீங்கன்னா அக்ரெஷன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ப்ராசஸ் வந்து நமக்கு நடக்கும். ஸோ நம்ம அந்த அந்த ஹூண்ட் ஒரு காயம் சரியாகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அந்த டைம் கம்மியாக இருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக போக வேண்டிய சூழ்நிலை. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ளீடிங் அரெஸ்ட் ஆகிட்டு அந்த சரி பண்ணுற விஷயங்கள்லாம் வந்து நமக்கு நடந்துட்டு இருக்கு. ஸோ ஒரு காயம் இது மாதிரி எந்த ஒரு விஷயம் நம்ம உடம்புல வந்து இருக்கு அப்படின்னாலும் உடம்பு தன்னை எப்படி குணப்படுத்திக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் வந்து நடக்கிறது தான் வந்து நமக்கு குணப்படுத்திக்குது. ரைட்? ஸோ அந்த பிளட் குரூப்ஸ் வந்து எவ்வளோ இருக்கு நம்ம பிளட்ல அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏபி அப்புறம் அதாவது ஏபி ஏபி அப்புறம் ஓ அப்படிங்கிறது வந்து இருக்கு. இதுல வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்கும். இதெல்லாம் வந்து நமக்கு பிளட் குரூப்ஸ். சரியா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளட் டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா இவ்வளவு வகையான பிளட் டெஸ்ட் வந்து இருக்கு. ரைட்? ஸோ அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்கோர்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியமான விஷயங்கள் தான். ஸோ
ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதில் ஆர்பிசி, ரெட் பிளட் செல்ஸ், ஒயிட் பிளட் செல்ஸ், ஹியூமோக்ளோபின், இது பிளேட்லெட்ஸ், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிளட் டெஸ்ட் எடுக்கும்போது இந்த டெஸ்ட் எடுக்கும்போது எல்லாம் வந்து நமக்கு வந்து வந்துடும். சரியா? ஸோ அதில் இருக்கிற குறைபாடுகள் என்ன அப்படிங்கிறத வந்து அதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இதை எடுத்துக்க முடியும். அது போக பேசிக் மெட்டபாலிக் பேனல், சரியா, பிஎம்பி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெட்டபாலிக் ஃபங்க்ஷன் கரெக்டாக நடந்துட்டு இருக்கா, ப்ராப்பராக நடக்குதா நம்ம உடம்புல அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த டெஸ்ட். இதில் சோடியம், பொட்டாசியம், குளோரைடு, கால்சியம், அப்புறம் கிரியேட்டின், ஆல்புமின், டோட்டல் புரோட்டீன், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 8 விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளட்டில் அதெல்லாம் கரெக்டான பேராமீட்டர்ஸில் இருக்கா அப்படிங்கிறத வந்து அந்த பிளட் டெஸ்ட் பண்ணாலும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி ஆர்டீரியல் பிளட் கேசஸ், சரியா, இது நம்ம நம்ம ஆர்டரியில் இருக்கக்கூடிய அந்த பிளட் கேசஸ் எல்லாம் அதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பண்ணுறதுக்கு அதுக்கு டெஸ்ட் இருக்கு. ஸோ அதே மாதிரி லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் இருக்கு. ஸோ அது வந்து ஏஎல்டி, ஏஎஸ்டி, ஏஎல்பி, பில்ரூபின் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் இருக்கு. நம்ம பின்னாடி அதெல்லாமே நம்ம அந்த இதை படிக்கும்போது இந்த டீட்டெயிலை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை வந்து மானிட்டர் பண்ணிக்கலாம். இந்த லிவர் சரியான ஃபங்க்ஷன் ஆகுதா இதெல்லாம் செக் பண்ணிக்கிறதுக்கு இந்த டெஸ்ட் வந்து இருக்கு. ஸோ வந்து காகுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டெஸ்ட்ல இந்த தெரப்பட்டிக் ரெஸ்பான்ஸ், ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த டெஸ்ட் பண்ணுறது மூலம் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி கொலஸ்ட்ரால் நம்ம உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம் சொல்லுவாங்க. இந்த கொலஸ்ட்ரால் அப்படிங்கிற டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்டிஎல், ஹெச்டிஎல், அப்புறம் ஹெச்டி, இதெல்லாம் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத வந்து ட்ரைக்ளிசரைட்ஸ், ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதெல்லாம் ஒரு பேராமீட்டர்ஸ். இதெல்லாம் வந்து இது பண்ணுறதுக்கு இந்த கொலஸ்ட்ரால் டெஸ்ட் அப்படிங்கிறத எடுத்தது மூலமா அதை வந்து நம்ம எப்படி பேலன்ஸாக வச்சுக்கிறது. ஸோ இது மூலமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசஸ் பண்ணுவாங்க நம்ம பாடி வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு, எது வந்து ப்ளஸ்ல இருக்கு, மைனஸ்ல இருக்கு, எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளட் அப்படிங்கிற இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிந்தட்டிக் சோர்ஸ் மூலமா நம்ம மெடிசின் மூலமா எடுத்துக்கிறது மூலமா அதை வந்து அப்போ நம்ம டெம்பரரியா சரி பண்ணலாமா ஒழிய இந்த நேச்சுரலா நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டில் இருந்து தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அப்சர்வேஷனும் சரி, அந்த ஹீலிங் ஆகிறதும் சரி, அது வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக வந்து நடக்கும். சரியா? ஸோ அந்த சிந்தட்டிக் எடுக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு 10% தான் அதோட எஃபெக்ட் இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேச்சுரல் சோர்ஸ்ல இருந்து நம்ம உணவுகள் மூலம் வந்து இதை நம்ம சரி பண்ண முயற்சி பண்ணோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 100% வந்து அப்படியே அதை வந்து ஏற்றுக்கும். அப்படிதான் நம்ம உடம்பு வந்து படைக்கப்பட்டிருக்கு. சரியா? ஸோ வந்து இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா உடனே நமக்கு அந்த ரெக்கவரி வேணும் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் இது பண்ணிட்டு அந்த நோய்க்குண்டான விஷயங்கள் வந்து நம்ம மெடிசனா வந்து நம்ம எடுத்துட்டு இருக்கோம். ரைட்? ஸோ இது இப்போ இந்த பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது மூலமா நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதெல்லாம் சரி பண்றதுக்கு உண்டான ஃபுட் சோர்ஸ் என்ன, எவ்வளவு எடுத்துக்கலாம், எவ்வளவு எடுத்துக்கிட்டா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி அதாவது நிறைய டேமேஜ் பண்ணி வச்சிருப்போம், கெடுத்து வச்சிருப்போம். அதை வந்து பார்த்தீங்கன்னா திருப்பியும் இந்த பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு இப்போ ஒரு 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 இவ்வளவு இருக்கு, சில குறைபாடுகள் இருக்கு, இந்த பேராமீட்டர்ஸ் வந்து ஒவ்வொன்றும் வேற வேற மாதிரி இருக்கு அப்படின்னா அதை திருப்பியும் ரிவர்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட் ஹேபிட் ஒரு 90 டேஸ்லயே இதை நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் ஒரு தடவை பிளட் டெஸ்ட் எடுக்கும்போது 90 டேஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேராமீட்டர்ஸ் சேஞ்ச் ஆகிருக்கிறதையும் திருப்பி ரிவர்ஸ் ஆகிட்டு வர்றதையும் வந்து நம்மளால பார்க்க முடியும். சரிங்களா? சில ப்ராக்டிஸும் ஹேபிட்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பண்ணும்போது நம்ம 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 ஏஜையும் சரி, நமக்கு இருக்கிற சில டிசீஸையும் சரி என்ன பண்ண முடியும் அப்படின்னா அதை வந்து நம்ம அந்த பேராமீட்டர்ஸை கரெக்டாக திருப்பி ரிவர்ஸ் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஏஜிங்கே வந்து ஹெல்த்தி ஏஜிங்காக வந்து நம்ம வந்து இது பண்ணிக்க முடியும். சரியா? ஸோ அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளட் டெஸ்ட்ல அந்த ஹோமோசிஸ்டின். அந்த ஹோமோசிஸ்டின் வந்து அதிகமாக இருந்தது அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது என்ன பேராமீட்டர், அது என்ன எதை குறிக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உடம்பு சரியா ஃபங்க்ஷன் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா 5 to 15% சொல்லுவாங்க. 5 to 15% இருந்துச்சு அந்த ஹோமோசிஸ்டின் இருந்துச்சு அப்படின்னாலே உங்களுக்கு அந்த கொஞ்சம் ரிஸ்க்கு உண்டான ஃபேக்டர் வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். சரியா? அந்த ஹார்ட் அட்டாக்கோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா சில நோய்களோ அல்லது வந்து ப்ரெஷர்னால வரக்கூடிய விஷயங்களோ இதெல்லாம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு வந்து அர்த்தம். ஸோ அதே வந்து அது 30லேருந்து 50 வரைக்கும் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஸ்க் அதிகம். 100 அப்படின்னு வந்து இருந்தது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எனி டைம் என்ன வேணா நடக்கலாம், அல்லது கேன்சர் சீக்கிரமா வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு, சீக்கிரமா ஹார்ட் அட்டாக் எனி டைம் வரலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கும், அல்லது வேற ஏதோ ஒரு பெரிய நோய் வந்து இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை சரி பண்ணிக்க முடியுமா அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட்டாயம் வந்து பண்ண முடியும். அதுக்குண்டான நம்ம ஃபுட்டு மட்டும் இல்லை, சில சப்ளிமெண்ட்ஸ் வந்து இருக்கு. சரியா? ஸோ அது வந்து ரொம்ப வேகமாகவும் எஃபெக்டிவா வந்து நமக்கு அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். அதுவும் 90 டேஸ்ல இப்போ ஒருத்தருக்கு 100 நம்ம கம்யூனிட்டிலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படி 90, 100 அப்படி இருந்தவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி அது ரிவர்ஸ் ஆயிட்டு அதை நார்மல் ரேஞ்சுக்கு வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட 15-20 வந்துட்டாங்க. ரைட்? அது டாக்டர்லாம் கைவிட்ட கேஸ். இதெல்லாம் வந்து டெஸ்டிமோனியல்ல இருக்கு, அந்த இதில் இருக்கு, டெலகிராம் ஆப்ல வந்து இருக்கு. ஸோ அதை வந்து எடுத்து நான் மறுபடியும் உங்களுக்கு அதை அப்ளை பண்றதுக்கு வந்து நான் இதில்
அப்ளை பண்ணுறோம்னா 2 டேஸில் வந்து நான் உங்களுக்கு அப்ளை பண்ணுறேன், அது வந்து பாருங்கள். சரியா? அந்த மாதிரி கண்டிஷனில் இருந்துட்டு டாக்டரே வந்து டைம்லாம் சொல்லிட்டாங்க, 3 மாதம் தான், நீங்கள் என்ன வேணால் சாப்பிட்டுக்குங்க, சந்தோஷமாக இருந்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த லெவலில் இருந்து சரியா இந்த 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 ஃபுட் ஹேபிட் மூலமாக வந்து அந்த 90 டேஸ்லேயே டாக்டரை பிரமிச்சு போகிற அளவுக்கு வந்து கொஞ்சம் ரிவர்ஸ் ஆகிட்டு, அதாவது 100 இருந்தது, அடுத்த டெஸ்ட்டில் போகும்போது 50 இருந்ததுன்னா அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க சரியா? ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த இதெல்லாம் இருக்குது. இப்போ அவர் வந்து நார்மல் ரேஞ்சுக்கு வந்து நல்லா இருக்காரு அப்படிங்கிறத வந்து பார்க்குறோம் சரியா? அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம பண்ண முடியும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த டயபெட்டிக் அப்படிங்கிறது வந்து சில விஷயங்கள் பார்த்தோம். அதே மாதிரி சில பேராமீட்டர்ஸ் இதில் அந்த பிளட்ல ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னாலும் நம்ம சப்ளிமெண்ட்ஸ் மூலமாக, உணவு மூலமாக வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா அதை வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரைட்? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பிளட் டெஸ்ட்டில் இன்னொன்று அந்த B12 அப்படிங்கிற ஒரு டெஸ்ட்டும். ஸோ இந்த டெஸ்ட்டும் அதே மாதிரி அந்த D3 விட்டமின் D3 அந்த டெஸ்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த அந்த டெஸ்ட் எல்லாம் என்னென்ன, அது என்ன வேணும் அப்படிங்கிறதும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு செஷனில் வந்து சில விஷயங்கள்லாம் அதெல்லாம் வந்து டீட்டெயிலாக வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ அதில் அந்த H ஃபேக்டர் அப்படிங்கிறது இந்த ஹோமோசிஸ்டின் என்ன, அது என்ன மாதிரியான எஃபெக்ட் வந்து கொடுக்குது, அது வந்து என்ன ரெமெடி, என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இன்னைக்கு இந்த அதாவது இப்போ நம்ம பார்த்த விஷயங்கள்லாம் அந்த இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர் இருந்துச்சு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கிளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு பார்க்க முடியும். ஸோ நம்ம இருக்கிற டைம் ரொம்ப அந்த 25 மினிட்ஸ் 30 மினிட்ஸில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா கொஞ்சம் வேகமாக தான் போக வேண்டியதாக இருக்குது. ஸோ இதுக்கு உண்டான ஒவ்வொரு இதுவும் தனித்தனி செஷனாக வந்து வரும். ஸோ அந்த ஹோமோசிஸ்டின் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 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 ஏஜை ரிவர்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டாயம் ஏஜையும் ரிவர்ஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு சில புத்தகங்கள்லாம் இருக்கு. ஸோ வந்து அதுல இருந்து சில விஷயங்கள் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதான் டெலோமியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த புத்தகத்திலிருந்து நாளானிக்கு வந்து இந்த விஷயங்கள் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த டெலோமியர் எஃபெக்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த டெலோமியர்ஸ் அப்படின்னு இந்த குரோமோசோம் அப்படின்னு பார்த்தா எக்ஸ் மாதிரியான ஒரு இது வந்து நம்ம பார்த்து முதல்ல பார்க்கும்போது அந்த குரோமோசோம்ஸ்ல இருந்து தான் இந்த DNA RNA எல்லாம் இருக்கு அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். ஸோ அந்த 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 எக்ஸ் மாதிரி இருக்கிற இந்த குரோமோசோம்ஸோட டிப்ல இருக்கிற விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெலோமியர்ஸ் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இந்த டெலோமியர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ஆக வந்து பார்த்தீங்கன்னா அதோட பொட்டன்சியல் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதை வந்து திருப்பியும் இன்க்ரீஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ண முடியும் சரியா? ஸோ அதுவும் என்ன எப்படி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புக்கை வந்து எழுதியிருக்காங்க. ஸோ இதில் இருக்கிற இவர் என்ன சொல்றாரு அப்படிங்கிறத வந்து நாளானிக்கு வந்து அதை வந்து நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா? ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து ஒரு ஒரு எலிசா ஈஃபெல் அப்படின்னு எலிசபெத் பிளாக்பர்ன் அப்படின்னு PhD டாக்டரேட் பண்ணி இந்த இந்த டெலோமேர் மட்டுமே எடுத்து அதில் டாக்டரேட் பண்ணி இதை வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க சரியா? ஸோ அவங்க என்ன சொல்றாங்க, அதை எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து நம்ம நாளானிக்கு வந்து பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து நம்ம கம்யூனிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நிறைய விஷயங்கள் வந்து அந்த நாலேஜ் எடுத்துட்டு போகிறோம். ஸோ நாலேஜ் மட்டும் எடுக்கிறது இல்லை, ப்ராக்டிக்கலாக வந்து அதை வந்து எப்படி நாம ஓவர் கம் பண்ணலாம், அதை வந்து ப்ராக்டிக்கலாக பண்ண வச்சோம் அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு உண்டான விஷயங்களை வந்து நம்ம தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பண்ணிட்டு இருக்குங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சில இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பேசும்போது 1 or 2 மினிட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா வர்றது வந்து நீங்கள் பொறுத்துக்குவீங்க. ஸோ நாளைக்கு இன்னொரு எக்ஸைட்டிங் இதோட வந்து உங்களை வந்து மீட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட். பை.